श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद् गुरुपरम्परायै நமஹ. இதுவரைக்கும் மோட்ச விஷயத்துல ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி காலிபுலாக நியாயம் சொல்லுவார். அது மாதிரி சில மதங்கள், அத்வைத மதம், சாங்கிய மதம், வைசேஷிக மதம், இதுக்கு முன்பே ஆரம்பத்திலேயே ஜீவஸ்வர ஆரம்பத்திலேயே கூட பௌத்த மதம் இதெல்லாம் சொல்லியிருக்க. ஆனா இப்ப கடைசி ஸ்லோகம் இது ஜீவஸ்வரத்துல, இந்த ஜீவஸ்வரத்துல கடைசி ஸ்லோகத்துல ஒரு 10 மதத்தை சொல்லி உபசம்ஹாரம் பண்ற. உபசம்ஹாரம்னா பட்சத்தையே சம்ஹாரம் பண்ணி உபசம்ஹாரம் பண்ற. இது தவறான வாதங்கள் வாழ்து. இப்படி நீங்க சொல்றதுக்கு வேத புருஷன் உங்களுக்கு உபகரிப்பானா? ஏன்னா நீங்களாம் உளறீங்களே, நீங்க பேசுறது அத்தனையுமே உளறுதலால் தான் இருக்கு. எதுவுமே பிரமாணமா இல்லை. என்னைக்குமே உபயசம்மதமா இருக்கணும் பிரமாணம். நாம பாட்டுக்கு கல்பிக்க கூடாது. நீ கல்பிச்சு இதெல்லாம் சொல்ற அப்படின்னாக்க அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால இது தவறான வாதங்கள் அப்படின்னு சாதிக்கணும். அதுக்கோசரம் இந்த கடைசி ஸ்லோகத்தினால ஆரம்பிக்கிறார். முதல்ல மோட்சதசையில சுவாதந்திரியம் ஒத்துருக்கா, சில பேர் சுதந்திரனா இருக்கிறது அப்படின்னு ஒத்துருக்கா. அதாவது நிரங்குஷமான சுவாதந்திரியம், குறவே இல்லாத, எந்த ஒரு விஷயத்திலையும் அடிமை ஆகக்கூடாது. அப்படி ஒரு சுவாதந்திரியம் தான் முக்தனுக்கு இருக்கு. இத பாசுபதா அவா சொல்றா அப்படின்னுட்டு இந்த சுவாமி எழுதுற பத்திமூலம் சுவாமி. இன்னும் சில பேர் என்ன சொல்றான்னாக்கா, யோக சாஸ்திரக்காரா இருக்கா பாருங்க, பாதஞ்சல யோக தரிசனம், அவெல்லாம் கூட அத மாதிரி சொல்ற அப்படின்ட்டு. அதாவது என்ன சொன்னா, இதெல்லாம் கோடிட்டு காமிக்கிறது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொன்றும் சொல்றது. அது இன்னும் 2 பேர் 3 பேர்ல சொல்லலாம். அது எல்லாருக்குமே அடிமையா இருக்கிறதுக்கு பிடிக்காதோ இல்லையோ. ஏற்கனவே இங்க சேவாத்வா துக்க கிறிஸ்தா அப்படின்னுட்டு ஏற்கனவே அக்ஷயம் பதில் சொல்லிருக்க. ஆனா இவா என்ன சொல்ற அப்படின்னாக்கா, சுவாதந்திரம் தான் முக்கியம். அந்த சுவாதந்திரம் இருந்தாதான் சரி அப்படின்னுட்டு பாசுபத ஏகதேசிகள் அவள்லாம் சொல்றா. அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு கீழே நாம இருந்தோம்னாக்கா அவருடைய திருவுள்ள என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம பிரவர்த்திக்கலாம். எல்லாருமே சுதந்திரமா இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, அவனும் சுதந்திரமா இஷ்டத்துக்கு பிரவர்த்திக்க ஆரம்பிச்சான்னாக்கா ஒரே சமயத்துல எல்லாருக்கும் பிரவೃತ್ತಿ வந்துடும். ஒரே பிரவೃತ್ತಿ எல்லாருக்கும் வந்ததுன்னாக்க பரஸ்பரம் விரோதமும் வரும். அது விரோதமும் வந்துடும். அந்த விரோதம்லாம் வந்துருச்சுன்னாக்க மோட்சத்துல அதெல்லாம் கூடவே கூடாது, இருக்கவே இருக்காதுன்னு தான் சித்தாந்தம். ஆனா நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா சுவாதந்திரம் இருக்கு. சுவாதந்திரத்தினால அவ எதை வேணாலும் பண்ணுவா. அதனால சாந்தமா இருக்க வேண்டியவா அசாந்தமா இருக்க ஆரம்பிச்சிருவா. அதனால பெரிய விரோதம் வந்துடும். அது அதனால பெருமாள் கேட்கிறார், அசாந்த சுகம். மனசுல நிம்மதி இல்லாதவனுக்கு, இந்திரிய நிகிரகம் இல்லாதவனுக்கு அவனுக்கு சுகம் எப்படி வரும், எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்கிறார். அதனால இந்த சுவாதந்திரம் தான் மோட்சத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது பரம புருஷார்த்தமா ஆக முடியாது. ஏன்னா சாந்தியே போயிடுமே. மனசுல நிம்மதி இல்லைன்னாக்கா அவனுக்கு எப்படி வரும் அது? அதனால இந்த சுவாதந்திரியம் சரி, உங்க மொத்தத்துல ஸ்வராட் பவதி அப்படின்னு இருக்கே, அப்ப இவன் ஸ்வராட்னா சுவாதந்திரம் தானேன்னு கேட்டா அப்படி அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். கர்ம சம்பந்தர் ஆகி கர்மாவுக்கு அதீனமா இருக்க மாட்டான். சூத்திரக்காரர் ரொம்ப அழகா பதப்பிரயோகம் பண்ற. அதையே வச்ச அனன்யாதிபதி அப்படிங்கிறார். அனதிபதிகின்னு போட்டிருக்கலாம். சிவபிரகாசிகளே கேள்வி கேட்டுன்னு சொல்றாரு. ஏன் அனன்யாதிபதிகன் சாதிச்சார் சூத்திரக்காரர்? அனதிபதிகன் சொல்லிருக்கலாமே.
அப்படின்னு அனதிபதினாக்கா சுதந்திரம், இவன் சொல்ற மாதிரி சுதந்திரம் நஷ்டமாயிடும். அது ஒத்துக்கல. அனன்யாதிபதி அவனுக்கு எப்பொழுதுமே வேற யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டான். பகவானுக்கு ஒண்டி அனன்ய பிரயோஜனமா நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா அப்ப பெருமாளுக்கு கூட நாம எதுவும் பண்ணலன்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி வந்துடும். பகவானுக்கோசரம் நாம் இருக்கோம். பரகத அதிசய ஆதானிய உபாதேயத்துவமேவ யஸ்ய ஸ்வரூபம் சஹ சேஷஹ பரஹ சேஷி அப்படின்னு வேதார்த்த ஸ்ரீசுக்தி. பரமாத்மாவை குறிச்சு நாம உபாதேயமா இருக்கும், அவன் நம்மளை கையாள முடியும், அந்த மாதிரி இருக்கான். அது அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அது கர்ம சம்பந்த ராகித்யம் தான். அங்க கர்ம சம்பந்தம் நமக்கு கிடையாது, கர்மாதீனமா நமக்கு பிரவருத்தி இருக்காது. அதுதான் ஸ்வராத் பவதி அப்படின்னு அர்த்தம் பண்ணினேன். அதனால அந்த அர்த்தம் அங்க சொன்னதுனால சுவாதந்திரியம்னு இவா சொல்ற பாசுபத ஏகதேசிகளோ அல்லது யோக தரிசனக்காரனோ இவா சொல்ற அந்த சுவாதந்திரியம்ன்றது சரியில்லை. இன்னும் சில பேர் விவர்த்த அத்வைதிகள், விவர்த்தவாதிகள்னு சொல்லுவார். அவ என்ன சொன்னான்னாக்கா பிரம்மத்தோட ஐக்கியம்தான். ஏதோ ஒரு உபாதியினாலதான் ஜீவன் இருக்கான், அந்த உபாதியும் பொய். தத்துவஞானம் வச்சுக்கோங்க, அப்ப அந்த உபாதி போயிடும். அப்போ பிரம்மத்தோட ஐக்கியத்தை அடைச்சிருவாய்வா, இதுதான் மோட்சம் அப்படின்னு பிரம்ம விவர்த்தவாதிகள் சொல்றார். பிரம்மத்தோடு சேர்ந்து ஐக்கியத்தை அடையிறது சுரூப ஐக்கியம் அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப தவறானது. அது நிறைய கண்டனம் பண்ணியாச்சு முன்னாடி. அதுலயே எத்தனை பேரு, நிறைய பேரு பெரிய பெரிய அத்வைத மதங்கள்லாம் சொல்லி பாஸ்கர வேதாந்தி, யாதவ பிரகாஷால், அமாரி இவர் சங்கராச்சாரியர், பிரம்ம அஜானவாதிகள், தியான யோகவாதிகள், இத மாதிரி எத்தனையோ மதங்கள். அது அத்தனையும் இந்த 40 இருந்து ஆரம்பிச்சு ஸ்லோகங்கள் நிறைய வந்தது. அதெல்லாம் கண்டனம் பண்ணிருக்கோம். ஏன்னா பிரம்ம வேற ஜீவன் வேற. ஏன்னா அங்க வாக்கியங்கள்லாம் இருக்கு. சோஸ்ததே சர்வான் காமான் சஹ பிரம்மனா விபஸ்சிதேதி, பிரம்மனா விபஸ்சிதா சஹ காமான் அஸ்னுதே சமஸ்னுதே அப்படின்னு இருக்குங்க. அப்போ பிரம்மத்தோடு சேர்ந்து இவன் அனுபவிக்கிறான்னாக்கா எப்படி ஐக்கியம் வரும்? இது சகுண பிரம்மவாதம் அப்படின்னு சொன்னாக்கா சகுண பிரம்மவாதம் எங்க இருக்கு? எங்கேயாவது சாஸ்திரத்தை நீ காமி சகுண பிரம்மவாதம்னு இருக்கு. சகுண பிரம்மவாதம்னு எந்த ஒரு உபநிஷத்திலையும் சொல்லப்படலை. எல்லாமே சகுண பிரம்மவாதம் தான். நிர்குண பிரம்மவாதம்ன்றது ஒண்ணு கிடையாது. எல்லாமே சகுணவாதமா இருக்கிறதுனால இந்த சகுண பிரம்மவாதம் அதுல கிடைக்கிறது. அது சகுண பிரம்மவாதத்தின் பேதம் தான் பிரதானம். ஜீவன் வேற, பரமாத்மா வேற, அது மாதிரி அச்சேதனம் வேற. இந்த சுகம், பிரம்ம சுகம் இருக்கே பிரம்மானந்தம், அது வேற. திரு கல்யாண குணங்கள் வேற, இவனுடைய சுரூபம் வேற, அவனுடைய சுரூபம் வேற, இவனுடைய சுபாவம் வேற, அவனுடைய சுபாவம் வேற. இப்படி நிறைய பார்த்துருக்கோம். அதனால இந்த மாதிரி பிரம்மத்தோட ஐக்கியத்தை அடையிறது, ஜீவன்றதே ஒண்ணும் கிடையாது, உபாதியினால ஜீவன் கற்பிக்கப்பட்டவன், அதனால பிரம்மத்தோட சேர்ந்து இருக்கிறது, இதுதான் மோட்சம்னு அவ சொல்றார். அந்த பட்சமும் தவறாது. இதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனம் பண்ணி கண்டனம் எல்லாம் பண்ணி எடுத்து சுவாமி, அது பாஷ்யக்காரர் சாட்சி தான், சூத்திரக்காரருக்கே அது திருவுள்ள இருக்கு. என்ன சார் சுவாமி ஒரு விஷயம் எழுதியிருக்கார். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அமிர்த வருஷினின்னுட்டு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அந்த வியாக்கியானத்துல அது சுவாமி எனக்கு பரம உயர்த்து கொஞ்ச நாள் எனக்கு போன் பண்ணார். போன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அப்ப சாதிச்சார், ஒரு விஷயம் சொல்றேன் கேட்கறியா அப்படின்ட்டு. காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. பிரம்மசூத்திரத்துல முதல் அத்தியாயம் 2வது பாதத்துல சர்வத்திர பிரசித்தோபதேசாத்துன்னு முதல் சூத்திரம். அதுக்கு சர்வத்திர பிரசித்தி கிரணம் அப்படின்னு பேரு. சர்வத்திர பிரசித்தோபதேசா, சர்வத்திர இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயுமே பிரசித்த உபதேசா, பிரசித்தவதா உபதேசா அப்படின்னு. பொதுவா இந்த சூத்திரக்காரர் என்ன பண்றாரு தெரியுமா? உபனிஷத்துல எந்த பதம் இருக்கோ அதையே பிரயோகம் பண்ணுவார் சூத்திரக்காரர். ஆனந்தமயோ அத்தியாசா, ஆனந்தமயான் இருக்கு இதுல உபனிஷத்துல ஆனந்த வள்ளியில, அதனால ஆனந்தமயான்னு சூத்திரக்காரர் பிரயோகம் பண்ணிட்டார். ஆகாஷான் இருக்குது,
ஆகாசம்னுட்டு பிரயோகம் பண்ணிடுவார், பிராணஹான் இருந்தா பிராணஹான் பண்ணிடுவார். இப்படிதான் இருக்கு. அத மாதிரி இங்க கூட இந்த சர்வத்திர பிரசித்தோபதேசாதுன்ற இடத்துல அங்க விஷய வாக்கியம் என்ன அப்படின்னா சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அப்ப சர்வம்னு தானே பண்றோம் சூத்திரக்காரர், ஏன் சர்வத்திர அப்படின்னு போட்டார்? அதுக்கு சுவாமி அழகா சாதிச்சார். சர்வம்னு சொன்னாக்கா அத்வைதிகள் அர்த்தம் பண்ணிடுவாளாம், அவளுக்கு அனுகூலமாக சூத்திரக்காரர் பண்ணிட்டேன்னு. சர்வம்ன்றதுனால சுரூப தாதாத்யம், சுரூப ஐக்கியம் சொல்லப்பட்டதா ஆயிடும், எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு சூத்திரக்காரரே சொல்லிட்டே அப்படின்னு ஆயிடும். ஆனால் சர்வத்திர அப்படின்னு சொல்லிட்டா அனைத்து வஸ்துக்கள்லையும் எம்பெருமானே எழுந்துள்ள இருக்கான். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதந்தே ஜெகத்ரயம் சர்வபூதனி வாசோசி வாசுதேவரமாஸ்துதேன்னு சொல்றோம். நாராயண சப்தத்துக்கும் அதான் அர்த்தம் சொல்றோம், வாசுதேவ சப்தத்துக்கும் அதுதான் அர்த்தம் சொல்றோம். வியாபக மந்திரம்னே இதுக்கு பேரு. அதனால எல்லா இடத்துலயும் எழுந்துள்ள இருக்கான். எல்லா இடத்துலயும் எழுந்திருக்கான்னு என்ன அர்த்தம்? எல்லா வஸ்துக்களும் இருக்கு, எல்லா வஸ்துக்களையும் அந்தர்யாமியா இருக்கான். அந்தர்பயஸ்து சர்வம் வியாபிய நாராயணஸ்திதக எப்படின்னா இருக்கிறதுனால சூத்திரகாரரே சர்வத்திர அப்படின்னு பதப்பிரயோகம் பண்ணி அத்வைத மத கண்டனத்தை பண்றாருங்க அப்படின்னு சுவாமி சாதிச்சார். என்எஸ்ஆர் சுவாமி அதை எழுதிக்காரு வியாக்கியானத்திலையும். அதனால அந்த விஷயம் தெரியும். ஆக இந்த பிரம்மத்தோடு சேர்ந்து ஐக்கியத்தை அடைவதுதான் மோட்சம் அப்படின்னு விவர்த்தவாதிகள் சொல்லுவா. பிரம்ம விவர்த்தவாதிகள், விவர்த்தம்னா மாறி தெரியறது, கயிறு பாம்பா தெரியறது, இந்த பிரபஞ்சமே பிரம்மமானது பிரபஞ்சமா தெரியறது, ஜீவனா தெரியறதுன்னு சொல்றது, அதை விவர்த்தம்னு சொல்றாரு. இததான் முக்கிய கல்பமா அவ ஒத்துருக்கா, பிரம்ம விவர்த்தவாதம். இதுதான் பிராச்சீன அத்வைதிகளும் உத்தம அத்வைதிகள் அப்படின்னு அவ சொல்றாரு. போகட்டும். அதனால அந்த மதமும் சித்திக்காது. நிறைய இடத்துல ஸ்ருதிகள் விரோதம், ஸ்மிருதிகள் விரோதம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பசுபதி சமஸ்தம். பசுபதி சிவன் இருக்கானே, அவனுக்கு அந்த ருத்ரனுக்கு சமமா இருக்கிறது. இது சில பேர் சொல்ற சைவாள் தான். அவளே சொல்லும் பொழுது போதராஜன் சொல்றான், முக்தாத்மானோபி சிவா அப்படின்னுட்டு போதராஜன் சொல்றான். முக்தாத்மாக்கள் எல்லாருமே சிவன் தான் அப்படின்னு அர்த்தம் பண்றாரு. இது கூட ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பசுபதியே சமமா இருக்கிறதுக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருக்கோம். பசுபதிக்கு சமமா இருக்கிறது, பசுபதியாவே ஆகிறது அப்படின்றது என்னைக்குமே வராது. அப்போ பிரம்மஸ்வரூபைக்கு நீங்க அவங்கன்னா நீ சிவஸ்வரூபைக்குன்னு சொல்ற, அவ்வளவுதானே வித்தியாசம். மற்றபடி வேற என்ன இருக்கு? ரெண்டு பேருக்குள்ள பேதமே இல்லையே. அப்படி சொன்னாக்கா எவ்வளவு விரோதங்கள்லாம் வருது. அதெல்லாம் பிரம்ம சுரூபைக்கியவாதத்துல என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் இவாளுக்கும் வந்துடும். அதனால அது 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 சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பட்சம் சொல்லவே கூடாது. அதனால பசுபதி சமத்துவம் அப்படின்ற சொல்ற பட்சம் கூட சரி என்ன. அதனால இந்த மூணாவது பட்சமும் சரியில்லை. முதல்ல சுவாதந்திரியம் அப்படின்னு ஒரு பாசுபத பட்சம் ஏகதேசிகள் சொல்றார். இத மாதிரி சில பாசுபதாலாம் பசுபதியாவே மாறிடுறது, கேவல பாசுபதாலும் அவளுக்கு பேரு. அவ இந்த வார்த்தையை சொல்றார். அதுக்கப்புறம் விஞ்ஞானாத்மவாதிகள்னு சில பேர் பேரு, பௌத்த ஏகதேசிகள். அவ என்ன பண்றான்னாக்கா வாசனா உச்சேதம் அப்படிங்கிறா, வாசனையினுடைய அழிவுதான். அதாவது விஞ்ஞானம் இருக்குதே, ஞானம்தான் ஆத்மா, ஞானம்தான் ஆத்மா. அது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிட்டே இருக்குது. அந்த பரம்பரை இருக்கு பாருங்க, அந்த பரம்பரையா மாறிட்டே இருக்கும் ஞானம். லோகத்துல ஞானம் அப்படித்தானே வருது. அயம் கிடக அயம் கிடக அயம் கிடகன்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் தெரிஞ்சுக்கிறோம். இது எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்கா நமக்கு அனுபவத்தினாலும் தெரியுது, அனுபவத்தினாலும் தெரியுது. இது சம்சாரம். அதையே அந்த வாசனை உச்சேதம், அந்த சம்சாரம் போயிடணும்.
சம்சாரம் எப்படி வந்ததுன்னாக்கா ஒரு வாசனையினால வந்தது. அது நம்ம கர்ம வாசனைன்னு சொல்லுவோம். அவன் அத மாதிரி சொல்லல. அனாதி ஒரு சம்ஸ்காரம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அது அவித்யை அப்படின்லாம் அவ சொல்ற அந்த பௌத்தார் அத்வைதிகள் மாதிரி. அந்த வாசனை இருக்கு பாருங்க, அதனாலதான் சம்சாரம் வந்தது. அது போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த சம்சார வாசனை, சம்சாரத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய வாசனை அது கணக்க போயிடுத்துனாக்கா அப்போ சுத்தமான சுரூபம் தான் இருக்கும், சுத்தமான ஞான பரம்பரை இருக்கும், விஞ்ஞான க்ஷண பரம்பரா இருக்கும். அதுதான் முக்தி. அதாவது நம்ம ஞானம் நமக்கு எப்பொழுதும் வந்துட்டே இருக்கு. அந்த ஞானம் வந்திருந்தா கூட நம்ம ஞானத்தையே ஆத்மாவாக பார்க்காம இந்த உடம்பு சம்பந்தப்பட்டதா ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதாக லோகத்தெல்லாம் உண்மையா இருக்கிறதா நினைச்சுட்டு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் ஒரு வாசனை, வாசனா விசேஷம் அப்படின்னு அவ சொல்ற. அந்த வாசனையினாலதான் இந்த சம்சார பிராப்தி நமக்கு வந்திருக்கு. அது போகணும், அது போகணும். அது எப்படி போகும்? தத்துவஞானத்தினாலதான் போகும். எல்லாரும் ஒத்துக்கிறா தத்துவஞானத்தை. அந்த தத்துவஞானம் எப்படிப்பட்டதுன்னு இத மாதிரி என்னன்னாக்க இந்த அத்தனையும் பொய் அவித்யா கல்பிதமா இருக்கு. இது போயிடணும். இது போயிடுச்சுனாக்கா நமக்கு நல்ல ஞானம் வரும். நல்ல ஞானம் வந்ததுன்னாக்கா அது கூட க்ஷணிகம் தான். முன்னாடி இருந்ததும் க்ஷணிகம் தான். முன்னாடி இருந்த க்ஷணிகமான ஞானம் எப்படிப்பட்டதுன்னாக்கா இந்த சம்சார சம்பந்தத்துல நம்மளை ஈடுபடுத்தி விட்டுடுவோம். இப்போ வாசனா, அந்த வாசனையானது போகணும். சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வாசனை அது போயிடுச்சுனாக்கா இந்த ஞான பரம்பரை, க்ஷணிகமான ஞான பரம்பரை அது சுத்தமானதான் வந்துடும். இந்த லோக சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்காது. வெறும் ஞானம் தான் ஆத்மா, உடம்பு ஆத்மா இல்லை, ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதும் ஆத்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சிடுச்சோம்னாக்க அதுல இவன் பிரவர்த்திப்பான். அதனால இவனுக்கு இதான் மோட்சம் அப்படின்னு அவ சொல்றாரு. அந்த பட்சமும் தவறான பட்சம். இத ஏற்கனவே கண்டனம் பண்ணிருக்கோம். ஏன்னா ஞானம் க்ஷணிக்கம் கிடையாது, ஆத்மா க்ஷணிக்கம் கிடையாது. ஆத்மா நித்தியமானவன், அவன் ஸ்திரமானவன். அதுவும் ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவன், உடம்பை காட்டிலும் வேறுபட்டவன், இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டவன், மனதை காட்டிலும் வேறுபட்டவன், பிராணனை காட்டிலும் வேறுபட்டவன் தான் சாதிச்சிருப்போம். அதனால இவைகள் அனைத்தை காட்டிலும் வேறுபட்டவனான ஞாத்திரு சுரூபம் பிரத்யக்தத்தோட சேர்ந்தது அகம் 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 அப்படின்றது வரக்கூடியது. இதுதான் ஆத்மான்னு ஏற்கனவே சொல்லிருப்போம். அதனால இது இந்த ஆத்மஸ்வரூபம் தான் முக்கியம் அப்படின்னு ஏற்கனவே கண்டனம் பண்றதுனால அதுவும் தவறு இல்லை. அதுவும் எங்க சித்தாந்தம் தவறு இல்லை, உங்களுக்கு தப்பு. அதனால இந்த வாசனா உச்சேதம் தான் அப்படின்னு சொல்றதும் தவறு. அஞ்சாவது பட்சம் ஒண்ணு இருக்கு, தீசந்தான பிரணாசம் அப்படிங்கிறான். முடியுள்ள அவ என்ன சொல்றான்னாக்கா சூன்ய அத்வைதம் அப்படின்னு சொல்ற. சூன்யமா இருக்கக்கூடிய ஒரு அத்வைதம் இருக்கு பாருங்க, அதுதான் மோட்சம் அப்படின்னு அவ சொல்ற. இது மாத்தியமிக பௌத்தால் இருக்கா, சர்வசூன்யவாதின்னு பேரு. பௌத்தாவை பத்தி சொல்லும் பொழுது எத்தனையோ பௌத்தால் இருக்கா. அதுல பிரதானமா 4 பௌத்தார், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், கடைசியில ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இளத்திரவிய சரத்திலேயே. யோகாச்சாரனுக்கு அப்புறம் ஒருத்தன் வரா மாத்தியமிக்கன்னுட்டு, அவன் தான் உத்தம பௌத்தன். ஏன் அப்படின்னா எதையுமே ஒத்துக்கல, எதையுமே ஒத்துக்கலாங்க, எல்லாம் சூன்யம். சூன்யமேவ தத்துவம் துச்சதாபத்திரேவ மோக்ஷான்றான். இது மாத்தியமிக ஏகதேசிகள் சொல்ற தீசந்தான பிரணாசம் அப்படின்னு. இது யாரு அப்படின்னாக்கா லங்காவதார சூத்திரம்னு ஒண்ணு இருக்குதான். அந்த கிரந்தத்தை பண்ணினவர் பிரக்ஞாகர குப்தர் அப்படின்னு பேர். பிரக்ஞாகர குப்தர் அவருக்கு பேர். பிரக்ஞனை ஞானம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய குப்தர், ரகசியமானவர், ரட்சிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா அவர் சொல்ற
தீசந்தான பிரணாசம். ஞான சந்ததி இருக்கே தொடர்ச்சி ஞானம் வந்துட்டே இருக்கும். ஐம்படகா ஐம்படகா ஐம்படகான்னுட்டு அந்த ஞான சந்தானம் இருக்கே பரம்பரா, அதனுடைய நாசம்தான் மோட்சம். அதனால தீசந்தானம் கூட ஒரு கட்டம் வரைச்ச ஞான சந்ததி கூட சத்தியம் ஒண்ணு, அதுவும் அசத்தியம்தான் அது. அதனால போன ஸ்லோகத்துல போன மதத்துல என்ன சொன்னோம்? விஞ்ஞான க்ஷண பரம்பரா அது தோஷமற்றதா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அது அதாவது வாசனை எல்லாம் போயிடணும். இப்ப என்ன அர்த்தம்? அது கூட போயிடணும், அகம்ன்றது கூட போயிடணும், எதுவுமே இருக்கக்கூடாது. ஞான சந்ததி கூட போயிடணும், அதுல அகம்ன்றதும் போயிடும். அதுதான் மோட்சம் அப்படின்னு இவா சொல்ற, மாத்தியமிக்க ஏகதேசிகள் சொல்ற. அதுவும் தப்பு. ஏன்னா அகமஸ்தவினாசேத் மோக்ஷ இத்தியவசியதி அபசத்வேருசோ மோக்ஷ கதா பிரஸ்தவகந்ததா அப்படின்னு பாஷ்யக்காரர் சோகம் பண்றாரு. அகமர்த்தம்தான் நாசத்தை அடையிறது அப்படின்னுட்டு அகமர்த்தமே போயிடுறது, அதுதான் மோட்சம்னு சொன்னாக்கா, நான் என்ன இருக்கணும், நான் கஷ்டப்படக்கூடாது, நான் துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இப்ப நான் ஆனந்தமா இருக்கணும், அதுக்கோசரம் தானே மோட்சத்துல பிரவர்த்திக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு அகமர்த்தமே போயிடும், சந்தானமே போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா யாரு மோட்சத்துக்கோசரம் பிரயத்தனப்படுவா அப்படின்னு அத்வைதிகளை பார்த்து கேட்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். அதனால இங்கேயும் அதேதான், நான் அகமர்த்தமே போயிடும் ஞானமே போயிடும் சொல்றீங்க நீ. அப்படி சொன்னாக்க எப்படி பரம புருஷார்த்தமான மோட்சம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவது பிரவர்த்திப்பானா? அதனால இது எப்படி சரி வரும் அது? அதனால இந்த தீசந்தான பிரணாசம், ஞான சந்தானம் அதனுடைய நாசம், அதுதான் மோட்சம் அப்படின்னு பிரக்ஞாகர புத்தருடைய மதம். அவரும் மாத்தியமிக ஏகதேசி, அவர் அந்த மாதிரி சொல்றாரு. அந்த பட்சமும் சரியில்லை, அதுவும் வரவே வராது. அதுக்கப்புறம் நையாயிக ஏகதேசி நியாயபூஷணம்னு ஒருத்தர் பண்றாரு. அவர் சொல்றாராம், நிஜமதி சுகம், அதாவது சுகம்ன்றது இருக்குதோ இல்லையோ, அந்த சுகமானது நித்தியமானது. ஆனால் சம்சார திசையில அந்த சுகம் நமக்கு தெரியறது இல்லை. வேற எப்ப வரும்? ஆத்ம தர்மமா இருக்கக்கூடிய சுகம் முக்தி தசையில தான் வெளிப்படுகிறது. அதனால முக்தி தசையில தான் இது வெளில வருது. அந்த சுகம்ன்றதே அது நித்தியமான ஞானத்தினால கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு அவ வச்சுட்டு இருக்கா. ஒரு சொப்பிரகாசமான வஸ்து ஒண்ணு இல்லை, ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஸ்வயம் பிரகாசமான வஸ்துன்றது ஒண்ணுத்த இவா ஒத்துக்கல. இந்த ஒத்துக்காம இவா என்ன பண்ணிட்டாருனாக்கா, ஞானம் நித்தியமான ஞானம் ஒண்ணு வருது. அது என்ன பண்றதுன்னாக்கா, முக்தி தசையில இவனுக்கு சுகம், ஆத்ம தர்மமா இருக்கக்கூடிய சுகம் இருக்கு, அது வெளிப்படுறது. ஏன்னா இந்த இதெல்லாம் போயிடுறது, சம்சார பந்தம் போயிடுறது. அதனால இவனுக்கு என்ன வருதுன்னாக்கா, அப்ப அந்த சுகமானது வெளிப்படுகிறது, அபிவியக்தமாகிறது. அபிவியக்தமா ஆகவே அவன் என்ன பண்றான்னாக்கா, தன்னுடைய சுத்தமான நித்தியமான ஞானத்தினால இந்த சுகத்தை விஷயீகரிக்கிறான். இதுதான் மோட்சம் அப்படின்னுட்டு அந்த நியாயபூஷணக்காரர் அபிப்பிராயப்படுறார். அதனால ஞானம் அப்ப இருக்குன்னு சொல்லணும். இதுவும் தவறு. ஏன் அப்படின்னா, ஸ்வயம் பிரகாசம் இல்லைன்னு நீ சொல்லிடுறியே, ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸ்வயம் பிரகாசம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அதுக்கப்புறம் நாங்க எப்படி ஒத்துப்போம்? ஏன் அப்படின்னா, இந்த அகம்ன்றது தூக்கத்துல கூட நமக்கு பிரகாசிச்சுருக்குது. அகமர்த்தமானது தூக்கத்துல கூட பிரகாசிச்சுருக்குது. இதுதான் நம்ம சித்தாந்தம். இது காரணம் என்ன? அகம்ங்கிறது எப்பொழுதுமே நமக்கு தெரியறதா இல்லையா? அகன்றது தெரியாம இல்லவே இல்லை, எப்பொழுதும் தெரிஞ்சுட்டு இருக்கு. எப்பொழுதும் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அந்த அகமத்தமே போயிடுத்து.
அது சுயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு நீ சொல்ற. அது தவறான வார்த்தை. ஏன்னா ஸ்ருதி வார சொல்றது பிரத்யந்த ஜோதி, இந்த ஆத்மாவை சொல்லச்சு, இந்த புருஷனை சொல்லச்ச பிரதி அந்தர் ஜோதி, உள்ளுக்குள்ள பிரகாசிச்சுன்னு இருக்கக்கூடியது அப்படின்னுட்டு உபனிஷத் வாக்கியமே நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. இப்படி ஸ்வயம் பிரகாசத்தோட கூடின ஆத்மாவை போய் ஸ்வயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு நீ சொல்ற, அதுவே தப்பு. அதன் பிறகு ஒரு ஞானம் வருது, இவனுடைய சுகம்னு ஒண்ணு வருது, அந்த சுகத்தை இவன் கிரகிக்கிறான் அப்படின்னு நீ சொல்ற. அதுதான் இப்போ அடிக்கிற பாஷைக்காரர் என்ன அடிக்கிறார் அப்படின்னாக்கா, சுகம் கொஞ்சம் ஞானத்தினுடைய நிலை தான். அத்திரவியசனத்துல வரப்போகுது, வேஷ பிரயத்னாக சுகம் இதரதபி ஞானத்தோ நாதிரிக்தாகன்னு பாதிக்க போறாரு. அதுவும் ஞானத்தினுடைய ஒரு நிலை. ஞானமும் சுயம் பிரகாசம், ஆத்மஸ்வரூபமும் சுயம் பிரகாசம். அதனால சுயம் பிரகாசமான ஆத்மஸ்வரூபத்துக்கு அந்த சுகமாகிற ஞானமானது தானா பிரகாசிக்கிறது. இப்ப நமக்கே பாருங்களேன், உடம்புல ஒரு சுகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சுகம் வருதுன்றதுக்கு யாராவது உங்களுக்கு சொல்லி தரணுமா? இல்ல நீங்க அனுமானம் பண்ணணுமா? நாமளே அனுபவிக்குமே. சுகம் வரச்சே நமக்கு அனுபவம் தெரியுது. அந்த மாதிரி துக்கம் வரச்சே அந்த துக்க அனுபவம் நமக்கு தெரியுது. ஏன்னா ஞானத்தினுடைய விசேஷம் தான் அது, அதனால தெரியுது. அதை போய் நீ பரப்பிரகாசம் சொல்லுவேன், ஆத்மஸ்வரூபத்தையும் பரப்பிரகாசம் சொல்லி இப்படி நீ சொன்னையானாக்க அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால அந்த அந்த நித்திய சுகம், நித்திய ஞானம், அதுவும் மோட்ச திசையில தான் அது அபிவியக்தமா ஆகும் அப்படின்னா நீ சொல்ற பாரு, அந்த பட்சத்தை அங்கீகரிக்க முடியாது. அதனால இந்த நியாயபூஷணக்காரருடைய மதம் நையாயிகாண்டியே இவர் ஒத்த அவருடைய பட்சம், அந்த பட்சமும் தவறானது. அதுக்கப்புறம் குமாரனை பற்றி சொல்ற, சித்தேன சுவாத்ம சௌக்கியானுபவம் அப்படின்னு சொல்ற. சித்தத்தினால, மனதினால தன்னுடைய ஆத்மாவே தனக்கு எல்லாருக்கும் பிரீதி விஷயமா மாறுறது, இதுதான் மோட்சம் அப்படின்னு குமாரனை பற்றி அபிப்பிராயப்படுறார். மீமாம்சக மூர்த்தன்யர் இவர் தான் சாபர பாஷ்யம்ன்றது மீமாம்சைக்கு பாஷ்யம், ஜெயமினி பண்ண சூத்திரம், அதுக்கு பாஷ்யம் சபரசுவாமி பண்ணது. அதுக்கு குமாரன பட்ட சுவாமி வார்த்திகம் பண்றாரு. சாஸ்திரக்காரர் வார்த்திகக்காரா அப்படின்னு சொல்லிட்டாக்க அவருக்கு தான் பேர். எல்லா சாஸ்திரத்துக்கும் வார்த்திகக்காரர் இருக்கா, ஆனால் பொதுவா வார்த்திகக்காரர் சொல்றேன் அப்படின்னு சொன்னா குமாரத்துக்கு தான் அந்த பேர். அவ்வளவு தேசிகன் அவருடைய கொள்கையை வேறு, ஆனால் அவரை கௌரவப்படுத்துவார். அவர் சாபர பாஷ்யத்துல லோகே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு 6 அர்த்தம் சொல்லி அதுக்கு விவரிக்கிறார் குமாரபட்டர். தேசிகன் தத்துவ சொல்றேன், லோக இத்தியாதி பாஷ்யசிய, லோகன்னு ஆரம்பிக்கக்கூடிய சாபர பாஷ்யத்துக்கு 6 அர்த்தம் அவ சொன்னான். நானு அசாதோத்தியாதி பாஷ்யசிய தசார்த்தான் அபிதத்னகி 10 அர்த்தம் சொல்றேன் அப்படின்ற. ஏன்னா அவருக்கு சோமார்த்தம் ஆசையம், வார்த்தைக்காரர் மாதிரி தானும் கந்த மரணம் தான் தத்துவடிக்க ஆரம்பிச்சார் சுவாமி. அவ்வளவு கௌரவமானவர், எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் குமாரபட்டர். அப்படிப்பட்டவர் அவர் ரொம்ப பிராமணிகமா வச்சுக்கிறார். கொள்கையில விரோதம் இருக்கு, நிரீஸ்வரவாதியா அவர் இருந்தார் அப்படின்னு ஒரு பட்சம். அதனால மீமாம்சையே பிரதானமா சொன்னார், கர்ண பிராதான்யவாதி, அதனால கண்டனம் பண்றோம். அதெல்லாம் க்ஷாமா கௌமாரோக்தின்னு தேசியன் தத்துவமுக்தாகலாத்திலேயே வரப்போகுது. கடைசி ஸ்லோகம் அதான், தாத்தா தாத்தா கிதானான்னு வரப்போகுது. கடைசி ஸ்லோகம் தத்துவமுக்தாகலாத்துல எதிரா இருப்பதுலயே அந்த ஸ்லோகம் இருக்கு. அதுல க்ஷாமா கௌமாரோக்தி அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மாதிரிலாம் இருக்குது. கொள்கையில விரோதம், ஞானத்துல அவ்வளவு மரியாதை. பகுஜனம் தான் போடுவேன்னு சுவாமி தேசிகன், வார்த்திகக்காராக அப்படின்னு பகுஜனம் போடுவேன்னு சுவாமி, அவ்வளவு கௌரவம். அப்படிப்பட்டவர் சொல்றாரு, தன்னிடத்திலேயோ தன்னிடத்துல பிரத்தியாருக்கு பிரீதி வரணும், தன்னை சேர்ந்தவாகிட்ட தனக்கு பிரீதி வரணும். இத மாதிரி மைத்ரேய வித்தியில யாக்கியவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் மைத்ரேயி.
அவன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நபத்ய காமாய பதிப்பிரியோ பவதி ஆப்தனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அங்க காமாயன சங்கல்பம் அர்த்தம். நான் சங்கல்பிச்சுட்டேன் எனக்கு எல்லாரும் பிரீதியா இருக்கணும்னுட்டு. நான் அப்படி சங்கல்பிச்சதுனால யாரும் பிரீதியா இருக்க மாட்டான். அவன் சங்கல்பிக்கணும், பகவான் சங்கல்பிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பாஷ்யம் போறது. ஆனா இவர் அதை வேற மாதிரி அவர் அர்த்தம் பண்ணி சொல்றாரு. அவாவா அவாவா இது பண்ணிட்டு அந்த அஜ்ஞானம்லாம் போயிடுச்சுன்னாக்கா தானும் எல்லாருக்கும் பிரீதியா இருந்துட்டு எல்லாருக்கும் தானும் பிரீதியா இருக்கிறது இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ற. குமாரில பட்டர் சித்தேன சுவாத்ம சோக்கிய அனுபவம் அப்படிங்கிறார். ஆனால் அதையும் ஒத்துக்கல. ஏன் அப்படின்னா குமாரில பட்டரும் ஞானம் சுயம் பிரகாசம் இல்லைன்னு, ஞானம் சுயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆத்மாவே சுயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அது தப்பு. அதனால நியாயபூர்ணகார மதத்தை கண்டனம் பண்ணமோ இல்லையோ, சுயம் பிரகாசம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன தப்புன்னுட்டு, அதனாலேயே குமாரில பட்டருடைய பட்சமும் நிரஸ்தம், அதுவும் நிரப்பிக்கப்பட்டது. ஏன்னா சுயம் பிரகாசம் ஸ்ருதி சொல்றது, அவருக்கு வேதம் தான் பிரதானம். ஆனா உபரணத்தை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் குமாரில பட்டர். அப்படியே ஒத்துண்டா கூட அது ஆத்மஸ்வரூபத்தை தான் சொல்றது, பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லலை. வேண்டவே வேண்டான்றது. இன்னொன்னு தந்திர வார்த்திகத்துல அவர் சொல்லும் பொழுது பாஞ்சராத்திர பிரக்கிரிய அத்தியந்தம் தள்ளிடணும் அப்படின்ட்டு, பாஞ்சராத்திர பிரக்கிரியை ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் போய் ஒத்துப்படலாம் நம்ம விரிவா. ஏன்னா பாஞ்சராத்திர பிராமான்யமானே ஆகம பிராமான்யத்தை சாதிச்சவர் ஆள இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இதை யாராவது ஒத்துப்பாளா அவர் சொல்றத? அதனால அவர் சொல்றது எல்லாமே தவறானது. அது அதனால இது குமாரனை பற்றி சொன்னதும் நியாயபூஷணகாரர் சொன்னதும் ரெண்டுமே தவறான பட்சம். அது சுயம் பிரகாசத்தை ஒத்துக்கல. அதனால நீ எதை சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அது ஸ்ருதி வேற அர்த்தம். அது ஆத்மாஸ்து காமாயன்னு சொன்னா அது வேற மதம், அது வேற விஷயம். அது அதனால அது வரவே வராது. அதனால அந்த பட்சமும் தவறான பட்சம். அது மாதிரி உபலவத் பாவம்னாக்கா ஏற்கனவே பார்த்துட்டோம். வைசேஷிகால் சொல்றது கல்லா போயிடுறது, பாஷாண கல்பம் தான் முக்தி அப்படின்னு வைசேஷிகால் சொல்றார். அது பாஷாண கல்பம்னா ஒரு கருங்கல் இருக்குது, செங்கல் இருக்குது, அது என்ன தெரியும்? ஞானமே அதுக்கு இல்லையே, ஞானமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்திதிதான் மோட்சத்துல. ஏன்னா அத்தியந்த சுகம் இருக்குன்னு நீ சொன்னேனாக்கா அப்ப அத்தியந்த துக்கம் இருக்குன்னு சொல்லணும். பிரதியோகி இல்லாம அநியோகி இருக்காது. சுகம் அப்படின்னா துக்கம் இருக்கவே தான் சுகம் தெரியுது. நிழல் வெயில் இருக்கவே தான் நிழல் நமக்கு முக்கியமா இருக்குது. அத மாதிரி துக்கம் இருந்தாதான் சுகம் இருக்கும். நீ அத்தியந்த சுகம் நிரதிசயமான ஆனந்தம்னு சொன்னியானாக்க அப்ப துக்கம் இல்லைன்னாக்கா அது எப்படி ஆனந்தம் இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு நான் ஒத்துட்டு. அதனால என்ன பண்ணா சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ஒண்ணுமே இல்லை, வெறும் ஒரு கல்லு மாதிரி இருக்கான் அப்படின்றதுனால இந்த பாஷாண கல்பம் தான் முக்தி அப்படின்னு அவ சொல்ற. அது வைசேகிகள்லாம் சொல்றாது. இது ஏற்கனவே விஸ்வாதாரஸ்த லட்சுமேதி அப்படின்னு ஆரம்பிச்சு வைசேகிக பட்சத்தை கண்டனம் பண்ணியாச்சு. அதனால அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இப்ப அவளை கண்டனம் பண்ணுவேன், நியாயபூஷணகாரர் குமாரில பட்டர் இவரெல்லாம் பரியாசம் இது பண்ண சமாதானம் சொன்னோம், அவளுக்கு நிராகரிச்சோம். அத மாதிரிதான் இங்கேயும். ஏன்னா சுயம் பிரகாசத்தை நீ ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, நப்ரேத்திய சம்ஞாஸ்தி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அங்க போயிட்ட உடனே சம்ஞை இல்லைன்றது, பேர் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம். அவ சம்ஞான ஞானம் இல்லைன்னு அர்த்தம் பண்ணிட்டா அவ. அதனால பாஷாண கல்பனை அவ சொன்னா. அதுக்கு பாஷ்யக்கார அர்த்தம் பண்ணிட்டு சாதிக்கிச்சு சம்ஞான என்ன அர்த்தம்? இங்க நமக்கு இருக்கு தேவன், மனுஷன், ஸ்தாவரம், மிருகம் அப்படின்லாம் நமக்கு பேர் இருக்கு. அந்த மாதிரி பேரு அங்க கிடையாது. எல்லாம் ஆத்மஸ்வரூபம் ஒண்டிதான் இருக்கு. அதுதான் அங்க இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அங்க ஞானமே இல்லைன்னு அவ சொன்னா. அதனால சுயம் பிரகாசத்துன்னு ஒத்துக்கல, ஆகந்துக்கு சைதன்யம்னு அவ சொல்ற.
நம்ம தூங்குறோம், தூங்கிச்சா நமக்கு ஒண்ணும் தெரியறது இல்லை. முழிச்சுட்டு இருக்கிறதே நமக்கு ஞானம் இருக்குது. அதனால தூங்குற சமயத்துல நமக்கு ஞானம் இல்லை. அதனால ஆகந்திக சைதன்யம் தான் அவ சொல்ற. அதனால நம்ம கண்டனம் பண்ணியிருக்கோம். அதனால அந்த மாதிரி கிடையாது. முக்தியில ஞானம்னா எதுவுமே இல்லைன்னாக்க அப்போ ஒரு சாதாரண அச்சேதனத்துக்கும் சேதனத்துக்கும் என்ன வித்தியாசம் முக்தியில? நாமளோ என்ன சொல்றோம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஞான விகாசம், ஞானம் வந்து விகசிச்சிருக்கணும், அதுதான் நம்ம அப்படின்னு அர்த்தம் பண்றதுக்குமே. அப்படி இருந்துச்சு நீ ஞானமே கிடையாதுன்னு சொல்லிட்டியானாக்கா அது புருஷார்த்தமா எப்படி இருக்கும்? அதனால அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஜெயினபக்ஷம் ஊர்த பிரயாணம்னு அவ சொல்ற. மேல போயிட்டே இருக்கிறது, எப்பொழுதும் மேல போயிட்டே இருக்கிறது தான் ஊர்தம்னா மேல, மேல இருந்து போயிட்டே இருக்கிறது. இதுதான் அந்த பிரயாணம் பண்றதுக்கு இதான் மோட்சம்னு ஜெயினார் சொல்றாரு. அதுக்கு வந்து அது அலோக ஆகாசம்னு ஒண்ணு சொல்றேன். இந்த லோகத்துல இருக்கு லோகம் இல்லாத பார்க்க முடியாத ஒரு ஆகாசம், அவ்வளவு தூரம் போய் மேல போய் நிக்கணும். அங்க போய் நின்றுண்டாக்கா அவனுக்கு மோட்சம். அதுதான் வந்து ஜெயினாவுடைய ஏகதேசிகள் ஒத்துக்கிறான். ஜெயினபக்ஷம் தான் அது, அவ ஒத்துன்னு இருக்காது. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னாக்கா அதுவும் தப்பு, ஒண்ணுமே இல்லை, அங்க மேல போயே நின்றுட்டு இருக்கான்னாக்கா என்ன பிரயோஜனம்? அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அது? அதனால அதாவது என்ன அர்த்தம், அவளுடைய பட்சம் எப்படி? ஆத்மா வந்து அலௌகிகமான சுரூபம், அது வந்து கர்மபந்தத்தினால இங்க வந்து அந்த அலௌகிக சுரூபம் மறைக்கப்பட்டிருக்குது. கர்மா எல்லாம் போயெடுத்து தடையெல்லாம் விலகெடுத்து அதனால எல்லா லோகத்தையும் தாண்டி மேல போய் உட்கார்ந்துக்கிறான். அவன் மேல மேல போயின்னு இருக்கான், அங்க போய் உட்கார்ந்துக்கிறான் அவன். அதனால இதுதான் மோட்சம்னு அவ சொல்றாரு. அதாவது ஒரு எல்லையே கிடையாது, மேல மேல போயிட்டே இருப்பான், எங்க போயிருக்கிறான்னே தெரியாது. இது ஜெயினாவுடைய ஒரு பட்சம். இன்னும் சில ஜெயினாலோ அதெல்லாம் கிடையாது, ஒரு ஒரு திட்டத்துல போய் நின்றுடுவான் அவன். அதுதான் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு நாம என்ன சொல்றோம்னாக்கா அது தப்பு. ஏன் அப்படின்னாக்கா சுகமோ துக்க நிவர்த்தியோ அதுதான் மோட்சம். வெறுமை மேல போய் நின்று நிக்கிறது இல்லை, இல்ல மேல போயிட்டே இருக்கிறது இல்லை. எவ்வளவு நேரம் போயிட்டே இருப்போம், ஃபிளைட்ல போயிட்டே இருக்கும், எப்படா இறங்குவோம்னு தோன்றது. மேல போயிட்டே இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னா அதெல்லாம் கிடையாது. மேல போயிட்டே இருந்தா திருப்தி இல்லை, ஒரு சுகம் கிடைக்கணும் அல்லது துக்க நிவர்த்தியாவது இருக்கணும், ரெண்டும் கிடையாது. மேல போயிட்டே இருப்பான் இவன் அப்படின்னு சொன்னா அது எப்படி புருஷார்த்தமா மாறும்? அதனால அது தப்பு, அந்த ஜெயின பட்சமும் தப்பு. அதுக்கு நிறைய சொல்றோம். நமக்கெல்லாம் ஒரு தேச விசேஷம் இருக்கு, அந்த தேச விசேஷத்துல போய் பரியங்க வித்தியெல்லாம் சொல்றது. சாகச்சதி வரஜாமதி தாம் மனசா அத்தியதி அப்படின்லாம் சொல்லி பெருமாள் கிட்ட போய் பரியங்கத்துல போய் உட்காந்துக்கிறான். பெருமாள் கேட்க ஆரம்பிக்கிறார், கோசி அகமஸ்மி சத்தியமஸ்மி அப்படின்லாம் சொல்ல போறான். பேசலாம் பிரம்ம சம்வாத தன்யகாங்கிற சாராவள சுவாமி. அதனால இந்த மாதிரிதான் ஒரு தேச விசேஷத்தை சொல்லி அங்க போய் பெருமாள் அனுபவிக்கிறது, அதனால்தான் மோட்சம். அதெல்லாம் இல்லவே இல்லை, வெறும் மேல போயிட்டே இருக்கிறதுன்னு சொன்னாக்கா எப்படி சரியா இருக்கும்? அதனால அது தவறு. கடைசியில சூன்ய அத்வைதம், சுபாவமே இல்லாம மாத்தியமிகால் சொல்றா பாருங்க, சூன்யமேவ பரமம் தத்துவம் அப்படின்னு, அந்த இதை அடைகிறது. அதனால அந்த மாதிரி இருக்கிறது தான் சூன்ய அத்வைதம் சொல்றது. அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம இவன் வந்து இருக்கான் பாருங்க, அதுதான் சூன்ய தத்துவம். லோகத்துல பாக்குறதெல்லாம் எப்படி விவர்த்தமா பாக்குறது, மாத்தி 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 பார்த்துட்டு இருக்கோம். கயிறை பாம்பா பாத்துக்கிறது, பாம்புன்னு சொன்னான், அப்புறம் ஜலதாரை அப்படின்னு சொன்னான், இன்னொருத்தன் பூதரணம் அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு பூமி பிளந்திருக்குது அதுதான் அங்க இருக்குது கிடையாது, அது பாம்பு
கிடையாது, ஜலம்தான் அங்க கொட்டி இருக்குது. இப்படிலாம் நிறைய வருது நமக்கு. அதெல்லாம் விவர்த்த ரூபமான ஜெகத் இது. அதெல்லாம் போய் அந்த விவர்த்தெல்லாம் போய் வேற என்னவா இருக்கணும்? எதுவுமே இல்லை, எல்லாம் சூன்யமா இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது பாருங்க. இதுதான் மோட்சம். இந்த மோட்ச திசையை அடைஞ்சிட்டா போறோம் அப்படின்னா அவ நிறைய சொல்லியிருக்கா. இது அத்தனையும் ஏற்கனவே கண்டிச்சிருக்க, இன்னும் கண்டிக்க போற. அதனால இந்த மாத்தியமிக பட்சமோ விவர்த்தவாதிகளான அத்வைத பட்சமோ குணங்கள் போயிடுத்து, குணியும் போயிடுத்து, எதுவுமே இல்லை, வெறும் ஞானம் இருக்கு, ஞானமும் இல்லை, எல்லாம் போய் துச்சமா சூன்ய தத்துவம் தான் இருக்கு அப்படின்லாம் சொல்றா பாருங்க. இது அத்தனை பட்சமும் தப்பு. இதெல்லாம் தப்புன்னு சொல்லி ஆயிடுச்சுனாக்கா இப்ப இத மாதிரி எத்தனை மதங்கள் இருக்கு லோகத்துல, நாஸ்திக மதங்கள் ஆஸ்திக மதங்கள் அப்படின்னுட்டு, அது அத்தனையும் கண்டனம் பண்றதா ஆயிடுறது. இவ்வாறு நீங்க இஷ்டத்துக்கு ஜல்பம் ஜல்பம் உளறீங்க. நீங்க இஷ்டத்துக்கு உங்க இஷ்ட பிரகாரம் பேசுறீங்க. நீங்க உங்களுக்கு இந்த ஸ்ருதி இருக்கே உபனிஷத்து வேதம், அதுவோ எப்படிப்பட்டது தெரியுமா? மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம்ன்ற பாஷ்யக்காரர். எத்தனையோ நமக்கு தகப்பனார்னா இருக்கா. எப்படின்னாக்கா எத்தனையோ ஜென்மாக்கள், எத்தனையோ தகப்பனார்கள் தாயார்கள், இவா எல்லாம் நமக்கு வாத்சல்யத்தோட தான் இருந்திருப்பா. அந்த வாத்சல்யத்தோட எல்லாரும் இருந்திருக்கா. அதை காட்டிலும் 1000 மடங்கு நம்ம கிட்ட பிரீதியா வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய சாஸ்திரம் அது. இந்த அசேஷ ஜெகத்துக்கும் ஹிதத்தையே நினைக்கக்கூடிய ஸ்ருதி இதா. இது என்ன தெரியுமா, நமக்கு நல்லது பண்றதுக்கு தான் வந்திருக்கு. ஆனா நீங்க அத்தனை பேர் என்ன பண்றீங்க தெரியுமா? எல்லாம் விபரீதமான கல்பனை பண்றீங்க. அதனால உங்களுக்கோசரம் அது சகாயம் பண்ணட்டும் உங்களுக்கு. அதாவது என்ன அர்த்தம்? பண்ணவே பண்ணாது, பண்ணவே பண்ணாது. ஏன்னா நீங்க அத்தனை பேரும் விபரீதமா பண்றீங்க, எல்லாம் அபத்தமாவே பேசுறீங்க. ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம் என்ன? சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்னு தான் சொல்றது நம்ம சித்தாந்தத்துல. எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாரும் ஆஸ்திகாலா இருக்கணும். வேதத்தை ஒத்துண்டாதான் ஆஸ்திகால். வேதத்தை ஒத்துண்டு ஈஸ்வரனை ஒத்துண்டு நம்ம சித்தாந்தம் வேதம் சொல்லக்கூடிய உபாயங்களை அனுப்பிச்சு அதன் பிறகு அடையிறது தான் மோட்சம். அதுவும் ஒரு தேச இடத்துல. அதுலயும் சரீராத்ம பாவம், சேகசேரி பாவம், தாசிய வృத்தி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அனுஷ்டிக்கணும். இதுக்கு பேர் தான் மோட்சம் பேரு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இதுதான் நம்ம சித்தாந்தம். அதனால இந்த காரியத்துக்கோசரம் இந்த தேசிகன் இத மாதிரி கிரந்தங்களை பண்ணினா அதுதான் அங்க இதெல்லாம் சாதிக்கிற சுவாமி குத்திமங்கலம் சுவாமி. வேதே சஞ்சாத கேதே முனிஜன வச்சனே பிராப்த நித்யா அவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணி மாயாவாதே சமோதே கலி கலுஷவசாது சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபு சதகதி பகவான் விட்ட கட்டாவதாரா. அதனால இது அந்த மாதிரி காலம் அப்படி மோசமா இருந்திருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் இன்னைக்கு என்னைக்கு இத மாதிரி எப்பொழுதும் இருந்துதான் இருக்கும். இதுல வரும் பிரகலாத சரித்திரத்துல வரும், பாகவதத்துல இளைஞன் சொல்றானா பாரு, தாழம்பு இருக்கிற இடத்துல சந்தன மரம் இருக்கிற இடத்துலதான் பாம்பு இருக்கும். நாங்க சந்தன மரம் மாதிரி இருக்கோம், இங்க பிரகலாதம் பிறந்துட்டான் பத்தியா பாம்பு மாதிரி அப்படின்னு இரண்டு சொல்றான். அதனால எதுக்குன்னாக்க அவாவா திருஷ்டியை கொண்டு எல்லாத்தையும் பேசுறான். அதனால அது தவறான வாதம். ஆகவே எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி நாஸ்திகவாதம் இருக்கு. அதையும் மீறி நாம ஜெயிச்சு வரணும், நம்ம சித்தாந்தத்தை காப்பாற்றணும். அதனால இந்த மாதிரி எக்கச்சக்க அபத்த வாதங்கள், மோட்சத்தை பத்தி சொல்ற வாதங்கள், இதெல்லாம் தத்துவங்கள்லாம் பத்தி ஏற்கனவே கண்டனம் பண்ணிருக்கோம். இன்னும் வரப்போறது அடுத்த சரம், அதுக்கு அடுத்த சரம்லாம் வரப்போறது. இப்போ மோட்சஸ்வரூப விஷயத்துல இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டனம் பண்ணி நம்மளுக்கு தான் சரியான மதம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை இப்ப சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம்.
स्वातन्त्र्यम् ब्रह्मणैक्यम् पशुपति समता वासना उच्छेदमात्रम् दीसन्तान प्रणाशम् निजमति सुखयोः नित्ययोः सन्निकर्षम् चित्तेन स्वात्मसौख्यानुभवम् उपलब्धभावम् ऊर्ध्वप्रयाणम् शून्याद्वैतम् च मुक्तौ श्रुतिरुपकृतये कल्पताम् जल्पताम् वः அப்படின்னு சாதிக்கிறார். சுவாதந்திரியம் மோட்ச தசையில அடியோட சுதந்திரத்தை அடைகிறது. அந்த பட்சமும் தவறு. பிரம்மனா ஐக்கியம், பிரம்ம இருக்குதே பரபிரம்மம், அதோட சுரூப ஐக்கியத்தை அடைகிறது. அது விவர்த்தவாதிகள். பசுபதி சமத்தான், சிவனாவே மாறிடுவான். சிவன் மாதிரிய 10 சிவன் எவனும் ஒரு சிவன் அவன் உட்காந்துருப்பான். அத மாதிரி வாசனோச்சேத மாத்திரம், வாசனை அவித்யா ரூபமான ஒரு வாசனை, சம்சாரத்திற்கு காரணமான ஒரு சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய வாசனா, அதனுடைய உச்சேதம் அழிவு, அதுதான் மோட்சம்னுட்டு பௌத்த ஏகதேசிகள் சொல்லுவார். அந்த மாதிரி தீசந்தான பிரணாசம், தீசந்தானம் ஞான சந்தானத்தினுடைய பிரணாச நாசமே அடைஞ்சிடும். இது மாத்தியமிக ஏகதேசிகள் சொல்லுவார். அதுவும் போயிடும். பிரஜாகர குப்தர் சொல்றாரு. அது மாதிரி நிஜமதி சுகயோகோ நித்தியோகோ சன்னிகர்ஷம், நிஜ தன்னுடைய மதி ஞானம், சுகம் தன்னுடைய சுகம், இது ரெண்டுக்கும் நித்தியமா இருக்கக்கூடிய சுகம் என்ன ஞானம் என்ன, அவைகள் சன்னிகர்ஷம். சன்னிகர்ஷம்னா பிரத்யமாகுதுன்னு அர்த்தம், விஷயீகரிக்கிறது. நமக்கு மோட்ச திசையில் தான் அது வரும் அப்படின்னுட்டு நியாய பூஷணக்காரன் சொல்றாரு. நையாயிகால ஒரு பட்சம், வைசேஷிகால் சொல்ல போற பாஷாண கல்பன் அப்படின்னு. இங்கேயும் அப்படி இல்லை. ஞானத்துக்கு ஞானத்தை கொண்டுதான் கிரகிக்க முடியும். ஆனால் ஆத்மாவுக்கு இது கிடையாது, சுயம் பிரகாசம் கிடையாது, சுயம் பிரகாசத்தம் கிடையாது அப்படின்லாம் அவ சொல்ற. அதனால அந்த பட்சத்தையும் கண்டிச்சுட்டேன். அதுக்கப்புறம் குமாரன பற்ற சுவாமி சொல்றது, சித்தேன சுவாத்ம சௌக்கிய அனுபவம். சித்தேன நம்ம மனசனால சுவாத்ம சௌக்கியம், தன்னுடைய சுரூபம், அதனுடைய சுகம், அது எப்படி இருக்கணும், எனக்கும் பிரீதியா இருக்கணும், ஒருத்தையாருக்கும் பிரியமா இருக்கணும், அவளும் நமக்கு பிரியமா இருக்கணும், அந்த மாதிரி கிரகிக்கிறது. அந்த அனுபவம் தான் மோட்சம்னு குமாரல பட்டம் சொல்றாரு. அதுவும் தவறான வாதம். ஏன் தவறான வாதம் அப்படின்னா, அவனும் சுயம் பிரகாசத்தை ஒத்துக்கல, ஈஸ்வரனை ஒத்துக்காம கண்டனம் பண்ணிருக்கு. உபனிஷத்தெல்லாம் ஒத்துக்கவே இல்லை, உபாசனத்தை ஒத்துக்கவே இல்லை. அதனால அவாபக்ஷமும் தவறு. அதுக்கப்புறம் உபலவத் பாவம், உபலவம்னா கல்லு, பாஷாணம், கல்லு மாதிரி இருக்கிறது, பாஷாணமா இருக்கிறது. இதை வைசேஷிகால் சொல்லக்கூடியது. அதை ஏற்கனவே கண்டனம் பண்ணியாச்சு. அந்த அதுதான் முக்தின்னு சொல்றவா. அடுத்தது ஊர்த பிரயாணம், ஜெயின ஏகதேசிகள் மேல 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 போயிட்டே இருக்கிறது. அதுவும் தவறான வாதம். அதே மாதிரி சூன்ய அத்வைதம், சூன்ய அத்வைதம், சூன்யமா இருக்கக்கூடிய அத்வைதம் சேர்ந்து இருக்கிறது. ஒண்ணுமே இல்லை, குணம் கிடையாது, குணி கிடையாது, ஞானம் கிடையாது, தத்துவம் கிடையாது, வஸ்து கிடையாது, எதுவுமே இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லணும். எல்லாம் அசத். சத்துன்னு இருத்தல், அசத்துன்னு இல்லாதது, அதுதான் எல்லாம். இப்படி சூன்யாத்வைதம் இதெல்லாம் 2ஆம் வேற்றுமையிலேயே இருக்கு. முக்தி திசையில இந்த மாதிரி முக்தி நிலையை சொல்லக்கூடியவர்கள் கல்பதாம் ஜல்பதாம் வா, கல்பிச்சு ஜல்பிக்கிறீங்க. ஜல்பம்னாக்க வளர்றது, வளரக்கூடிய வகா உங்களுக்கு ஸ்ருதி உபகிருத்தையே, ஸ்ருதியானது உங்களுக்கு உபகரிக்கட்டும், உங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும். ஆனா வராது. ஏன்னா இது மாதிரிதான் நீங்க ஹடவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லாத பிரமாணத்தெல்லாம் கொண்டு இருக்கிறதா காமிக்கிறீங்க. அதனால இந்த தத்துவம்லாம் முக்தி விஷயத்துல நீங்க சொன்னது அத்தனையும் அபத்தமானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிக்கிறார். இப்ப பாருங்க, சுவாதந்திரியம் பிரம்மணைக்கியம் பசுபதி சமதாம் வாசனோச்சேத மாத்திரம் ஈசந்தான பிரணாசம்
நிஜமதி சுகயோகோ நித்யயோ சன்னிகர்ஷம் சித்தேன ஸ்வாத்மசௌக்கியானுபவம் உபலவத் பாவமூர்த்த பிரயாணம் சூன்யாத்வைதம் ச முக்தௌ ஸ்ருதிருபகிருதயே கல்பதாம் ஜல்பதாம் வஹ. இப்படி இந்த ஜீவசரம் முடிகிறது. இதுல ஜீவனுடைய சுரூபம் ஞானம் வேற, ஜீவன் வேற, இந்திரியம் வேற, ஜீவன் வேற, இதெல்லாம் சாதிச்சு முடிச்ச அத்வைத பட்சத்தை கண்டனம் பண்ண, பௌத்த பட்சத்தை கண்டனம் பண்ண, சாங்கியாலஜியும் கண்டனம் பண்ண, மோட்ச விஷயங்கள்ல கண்டனம் பண்ண, உபாயத்தினுடைய சுரூபத்தெல்லாம் சொன்னார். அதுல அவா சொல்ற உபாயங்கள், நாம சொல்ற உபாயங்கள், அதுல எத்தனை வேறுபாடு இருக்கு அப்படின்லாம் சாதிச்சு முடிச்சார். என்ன சந்தேகங்கள்னா வருமோ ஜீவன் விஷயத்துல அது அத்தனையும் இங்க முடிச்சுட்டார். எல்லா சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சுட்டார் சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட ஜீவசரம் உங்களுடைய அனுகிரகத்தினால, உங்களுடைய உற்சாகத்தினால இது நல்லபடியா முடிஞ்சது. 2 சரம் முடிஞ்சிருக்குது. பரம பாக்கியமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தன்யவாதத்தையும் பிரணாமங்களையும் சமர்ப்பிச்சுட்டு இந்த ஜீவசரத்தை முடிச்சுக்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.